அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 21/12/2023 முதல் 27/12/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க இந்த வாரத்தின் இறுதியில். அதே போன்று சுக்கிரனும் 7ஆம் இடத்திலிருந்து விலகி அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட மாறுதல்கள் நிகழ்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிக வலிமையுடன் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடம் ஆகிய அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவர் 27ஆம் தேதி முதல் மிக வலிமையுடன் 9ஆம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார். ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் இருப்பதை விட பாக்கியஸ்தானத்தில் நுழைவது நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய தருணங்களில் மிகப்பெரிய மாறுதல் கிடைக்க இருக்கிறது. அதே சமயம் அஷ்டமத்தில் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அஷ்டமாதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. எனவே திட்டமிட்டபடி விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். புதிய நிலம், பண்ணை நிலம் அமைத்தல் யோகம் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட இருக்கிறது. உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. உங்களது விளை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். பழைய தொல்லைகள் இருப்பின் அவை விடுதலை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த தொல்லைகள் கடன் ரீதியாகவோ அல்லது அக்கம் பக்கத்து நிலத்தார் மற்றும் பல காரணங்களாக இருக்கக்கூடிய தொல்லைகள் நிச்சயமாக விலக போகிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். 25ஆம் தேதி முதல் அவர் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியின் பார்வையில் சமகிரகமாக இருக்கிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் சற்று கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆனால் வாரத்தின் முற்பகுதியில் அந்த ஆட்சி பலம் பெற்ற 7ஆம் இடத்திற்குரிய நல்ல பலனை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். திட்டமிடாத காரியங்களை கூட மிக சிறப்பான காரிய வெற்றியை உரித்தாக்குகிறாருங்க. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. ஏனென்றால் கலைத்துறையின் நாயகனாக இருக்கிறாருங்க சுக்கிரன். அவர் பெரும்பாலும் இந்த தருணத்தில் அனுகூலமாக தான் இருக்கிறார். வாரத்தின் பிற்பகுதியில் சாதகமற்ற நிலைக்கு சென்றாலும் முற்பகுதியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் திரைப்படத்துறையினருக்கு நல்ல பல அபரிவிதமான வாய்ப்பு நிறைந்து கிடைக்க போகிறது. அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கஷ்டத்தின் பிடியில் பிரச்சனையின் பிடியில் சிக்கி தவித்த உங்களுக்கு அவற்றிலிருந்து நல்லதொரு மாறுதல் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மேலும் குறிப்பாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவர் அஷ்டமத்திற்கு செல்வதற்கு முன்னால் நிறைந்த நன்மையை கொடுக்க போகிறார். உங்களது நட்பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் அனைத்தும் விலகுகிறது. எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்யும் போது மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது ஜென்ம ராசி சஞ்சார காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க. ஜென்ம குருவால் இனி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அவற்றை சமாளித்து காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் உடல் ரீதியாக ஏற்பட்ட பல்வேறு விதமான உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் சரி செய்யக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான புதிய சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்க போகிறது. எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் நிறைந்த காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் இந்த தருணத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபம் பெரிய அளவிற்கு விரிசலை ஏற்படுத்தாத வகையில் உங்களுடைய டென்ஷன்கள் பலவற்றை குறைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. இருப்பினும் ஜென்ம ராசியில் குரு பலத்துடன் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கும். இருப்பினும் ராசிக்கு அவர் மிகவும் சாதகமானவராக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. அதே சமயம் மிக வலிமை வாய்ந்த சனி லாபத்தில் வெற்றிருக்கிறாருங்க. லாபத்தில் சனி அமர்ந்திருப்பது அமோகமான உத்தியோக ரீதியான
நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது அலுவலகம் சார்ந்த பணிகள் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மற்றவர்களின் ஒத்துழைப்பும் உத்தியோக ரீதியாக சிறந்த முறையில் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும், மனதிற்கு பிடித்த வேலை சிறு முயற்சியிலே கிடைப்பதற்கான யோகமும் நிறைந்திருக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி லாபத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாகும். தொழில் வியாபாரத்தில் லாபம் பல மடங்கு உயரும். இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது. மேசராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நவகிரகங்களிலே சனி உச்சபட்ச பலத்துடன் வலுவாக சஞ்சரிப்பது மேசராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை கொடுக்கிறது. அதே சமயம் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 12 இருக்கிறாருங்க. 12 ராகு சில விரய செலவுகளை ஏற்படுத்துவார். ஆனால் இந்த விரய செலவுகளையும் முதலீடுகளாகவும் தேவையில்லாத செலவுகளாக செய்யாமல் பராமரிப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க ராகு. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக 6ல் சஞ்சரிக்கிறார். அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பான 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மேசராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துக்கள் அனைத்தும் தோற்கடிக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் இந்த வாரத்தின் இறுதியில் ராசியின் அதிபதியும் இணைய போகிறார். எனவே இந்த தருணம் இரட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. சூரியனுடன் ராசியின் அதிபதியும் இணைவது கம்பீரமாக அனைத்து விதமான பணிகளிலும் வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. வித்யாகாரராக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். எனவே புதனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமமில்லை. கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கப் போகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் 12, 1, 2, 3 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. மேலும் குறிப்பாக 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை உச்சத்துடன் சஞ்சரிக்க போகிறார். உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு முயற்சியிலே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மைகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க உச்சம் பெறக்கூடிய சந்திரன். மேலும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் அனுகூலமாக இருப்பதால் உங்களுடைய கவலைகள் அனைத்தும் குறையும். குடும்ப வருமானம் உயரும். குடும்ப முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய உங்களது சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும். மேலும் சாதகமாக இந்த வாரத்தை மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேசராசிக்காரர்களுக்கு